தட்டுல, கர்பலா மட்டும் ஒரு தட்டுல வைங்க, அத்தனை போரை இந்த கர்பலா சாப்பிட்டு விடும். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு எழுச்சிமிக்க ஒரு வீரமிக்க ஒரு வரலாற்று பின்னணி தான் கர்பலா. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த கர்பலாவை இந்த உம்மத்து மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மை முஸ்லிம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், முகமது என் நபி, அலி அவருடைய மருமகனார், ஹுசைன் அவருடைய மகனார் என்ற இந்த அடிப்படை சின்ன புரிதலை புரிந்து கொண்டால் ஆஷுராவுடைய பிறை 10 அவன் பைத்தியகாரத்தனமா நடந்துக்க மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையாவோ அல்லது உண்மையாக இல்லாவிட்டால், எல்லாரும் கையில தொலைபேசி வச்சிருக்கிறீங்க, யூடியூப்ல போய் கர்பலா அநியாயங்கள், கர்பலா அநீதங்கள், கர்பலா அக்கிரமங்கள், இல்ல கர்பலாவுடைய ஷியா பிரிவுகளுடைய அக்கிரமங்கள் என்று டைப் செய்யுங்க, வகை வகையா வீடியோ வரும். ஆனா பார்த்தா தலையில துப்பி இருக்கும், முகத்துல தாடி இருக்கும், தொழிலாளியா இருப்பாங்க. ஆனா ஆஷுரா பிறை 10 வந்துட்டா பைத்தியக்காரங்களா மாறிடுவாங்க. இது மார்க்கத்துல சுத்தமா தடுக்கப்பட்டது. இது இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்பலாவை நீங்கள் உண்மையாக விளங்கினால் ஒரு உண்மை மிக்க முஸ்லீமாக உங்களால் உருவாக முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த கர்பலாவின் மூலம் நிறைய தர்காக்கள்ல பஞ்சாங்குவாங்க, அந்த 5 விரலை கொண்டு போய் செவுத்துல அடிக்கிறது. அது என்னதுக்குன்னு தெரியல. வீட்டுல படையா போட்டாவது வெயில காய வைக்கிறான். அம்மா என்ன செய்வாங்க, மேல மாடியில பழைய சோத்தை என்ன செய்வாங்க, அரைச்சி படியா போடுவாங்க, கூட்டுவாங்க, அதுக்கெல்லாம் போக மாட்டான். ஆனா என்ன செய்வான், போய் நேற்று பாக்குற ஒரு வீடியோல இப்படி அடிச்சுக்கிறான், இப்படி அடிச்சுக்கிறான், நெஞ்சு வலி வந்துடும் என்னன்னு தெரியல. அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம மார்ல அடிச்சுக்கிறதும், உடம்பை வாட்டிக்கிறதும், வதச்சிக்கிறதும் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல கூட கிடையாதுங்க. அப்படி ஹதீஸ்ல ஒரு இடத்துல கூட கிடையாதுங்க. நபிகள் நாயகம் இறந்து போனாங்க, அவங்க கூட அப்படி கிடையாது. இந்த உம்மத் ரசூலுல்லாஹ் இறந்து போய் 50 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த யுத்தம் தான் கர்பலா யுத்தம். இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறாங்களே, அவருடைய தகப்பனார் அலி ரலியல்லாஹு, அவங்க எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய ஷஹீத், எப்படி கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க தந்தைக்கு கூட இப்படி ஒரு மரியாதை கிடையாது. ஹுசைனுக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஒரு மரியாதை கேட்டீங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு வாழ்ந்த காலத்தில் அந்த மக்களுக்காக ஹுசைன் இறங்கினார்கள். எனவே தனக்காக ஒரு தலைவன் இறங்கினான் என்ற கண்ணோட்டத்தில் அந்த மக்கள் கண்மூடித்தனமாக அந்த தலைவரை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டாங்க. அதுதான் அங்க நடந்த பெரிய வரலாற்று பிழையே. இன்னைக்கு இந்த மக்கள் இவ்வளவு பெரிய மடத்தனமா, ஒரு மடமையா நடப்பதற்கு காரணம் என்ன? தனக்கு ஒருவன் குரல் கொடுத்து வருகிறான் என்றால் அது எதற்கு என்பதை யோசிக்க வேண்டும். அந்த மக்கள் அப்படி யோசிக்கல. ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஏறக்குறைய 60-61 வயசு மதிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். மதீனாவிலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக்ல கர்பலா என்ற ஒரு மைதான பகுதி, அங்கு யஸீத் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஆட்சி செய்கிறான். அவன் தனக்கு பின்னால் தன் மகனார் வர வேண்டும் என்று சொல்லி தன் மகனை ஆட்சியில நிற்க வைக்க ஒரு ஆலோசனை, ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த மக்கள் எல்லாம் இது மன்னர் ஆட்சி, இப்படி நடக்கக்கூடாதுன்னு எதிர்த்து நின்றாங்க. அந்த மக்களை என்ன செஞ்சான், கடுமையா வேதனை செஞ்சான். அந்த மக்கள் பார்த்தாங்க, இவனை எதிர்த்து நிற்கிற ஆற்றல், வீரம் ஹுசைனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்று சொல்லி மதீனாவில் வாழக்கூடிய இமாம் ஹுசைன் அவர்களுக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, ஹுசைனுக்கு கடிதங்கள் எழுதுறாங்க. ஒரு கடிதம் இல்லை, மூட்டையா கடிதம் வருது. இமாம் ஹுசைன் கடிதங்களை படிச்சுட்டு கோபத்துல பொங்கி எழுந்து மதீனா விட்டு பெறப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து தடுக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் இப்னு அஜீஸ் அவங்க வந்து தடுக்கிறாங்க, போவாதீங்க. அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? உங்க தந்தைய கடுமையா கொன்ன ஊர், உங்க அண்ணனுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்ச ஊர், அரக்கனுங்க, கிறுக்கனுங்க, பைத்தியங்க, மோசமானவனுங்க, அந்த ஊருக்கு போவாது தடுத்தாங்க. நான் ஹுசைன் கேட்கல, நான் போய் தாவ, நீங்க போகக்கூடாது, நீங்க அமைதியா தாவா செய்யுங்க, மக்காவை தவாஃப் செய்யுங்க, இந்த மக்களுக்கு தீன சொல்லுங்க, இதோட வாழ்ந்துட்டு போயிருங்க, அங்க போகாதீங்க, உங்க நிலை மோசமாயிரும். தடுத்தாங்க. சரின்னு போயிட்டாங்க கண்ணியமா. ஆனா ஈராக்கில் அநீதங்கள் அதிகமாக ஆக இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மூட்டை 2 மூட்டை அனுப்பின கடிதங்கள் எல்லாம் மூட்டை கணக்கில் கடிதங்கள் அனுப்பிட்டாங்க ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு. பல மூட்டைகள் கடிதங்கள் வர வர இமாம் ஹுசைன் பயந்து போய் என்ன செய்யறாங்க, யார் பேச்சையும் கேட்கல, நேரா எடுத்தவங்க தான் அந்த நட மக்காவுக்கு வந்தாங்க. வந்து கஅபத்துல்லாஹ்வை பார்த்து துவா செய்யறாங்க. இன்னைக்கு தான் கஅபத்துல்லாஹ்வுக்கு போயிட்டா, ஹாய், நாங்க இப்ப எங்க வந்திருக்கிறது தெரியுமா, புனித இல்லம் கஅபாவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு லைக் போடுங்க. கஅபாவை இன்னைக்கு நாம எப்படி பார்க்கிறோம், ஒரு சாதாரண கட்டிடமா பார்க்கிறோம். அதனால அதுல வீடியோ எடுக்க சொல்லுது, அதுல செல்ஃபி எடுக்க சொல்லுது, அதுல போட்டோ எடுக்க சொல்லுது. ஆனா இமாம் ஹுசைன் கஅபாவுக்கு வந்து கஅபாவை பார்த்து சொல்றாங்க, நீ சாதாரணமான இல்லம் அல்ல, லட்சக்கணக்கில் நன்மை தரக்கூடிய இல்லம், நீ அல்லாஹ்வுடைய வீடு, உன்னிடத்துல தொழுதால் மன அமைதி கிடைக்கும், உன்னிடத்துல இருந்தால் மன நிம்மதி உண்டாகும், உலகத்திலே சிறந்த வீடு அல்லாஹ்வுக்கு நீதான், நபிமார்கள் வந்து போன இடம் என்று கஅபாவை பல வார்த்தைகளால் பாராட்டினார்கள். கடைசி 2 வார்த்தை சொன்னாங்க இமாம் ஹுசைன், இனி நான் இந்த கஅபாவில் இருக்க முடியாது, என் பாதங்கள் எப்பொழுது திரும்பும் என்று எனக்கு தெரியாது.
இனி நான் உன்னை என் 2 கண்களால் இனி நான் எப்போ பார்க்க போகிறேன். இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட பேசுறார், ஒரு கட்டிடத்துல பேசுறாங்க, ஒரு கட்டிடத்துக்கு கவலை வெளிப்படுத்துறாங்க. நான் ஈராக்குக்கு செல்கிறேன், கர்பலா என்ற மைதானத்தில் யுத்தம் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி இமாம் ஹுசைன் கஅபாவிலிருந்து பெறப்பட்டு என்ன செய்கிறார்கள், மதீனாவிலிருந்து ஈராக்குக்கு பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்கிற பொழுது இமாம் ஹுசைனை தடுத்தார்கள், போகாதீர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் ஆளில் இருந்து ஒரு நபரை இங்கிருந்து அங்கே அனுப்புங்க, இங்கேருந்து அனுப்பக்கூடிய அந்த நபர் என்னன்ற போய் பார்த்துட்டு வரட்டும், போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்க போகலாம். இமாம் ஹுசைன் முஷ்கில் என்று சொல்லக்கூடிய